வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுல a மற்றும் b இன் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். எடுத்துக்காட்டு 3.22. ஓகேவா? 9x⁴ + 12x³ + 28x² + ax + b. ஓகே, இதில் படி இறங்கு வரிசையில் இருக்குது பாருங்கள். x⁴ இருக்குது, x³ இருக்குது, x² இருக்குது, x இருக்குது, நம்பர் இருக்குது. நம்பருக்கு பதிலாக பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துங்க, 9 எடுத்துக்கலாம், +12 எடுத்து எழுதிக்கலாம், +28 எழுதிக்கலாம், +a எழுதிக்கலாம், +b எழுதிக்கலாம். பாருங்கள், எழுதிருக்கான்னு பார்த்துங்க. கடைசியிலேருந்து 2 2ஆக பிரிச்சுக்குங்க. 9 வந்து எதோட 3 9ஆ 3 9. ஓகே, அப்படியே அடுத்தது என்ன பண்ணுறீங்க? 9ல் 9 போனால் 0. அடுத்தது 2 தான், அப்படியே இறக்கிடுங்க. இப்போ 2 6. இங்கே 6 இருக்கா? இங்கே என்ன குறி போடணும்னு சொன்னேன்? இங்கே பக்கத்தில் ப்ளஸ் இருந்தால் அது அப்படியே ப்ளஸ்ஸை போட்டுக்குங்க. 6 எதால் பெருக்குன்னா 12, 6 2 12. அப்போ இங்கே என்ன போடுறீங்க? +2. நீங்கள் புதுசாக என்ன போடுறோமோ +2 அது அப்படியே மேலேயும் போட்டுக்குங்க. ஓகேவா? இப்போ 2ஆல் இதை ஃபுல்லாக பெருக்குங்க. 6 2 12, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 2 4. ஓகேவாப்பா? இப்போ ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றுங்க. இந்த ப்ளஸ்ஸு மைனஸாக குறி மாறிடுது. அப்போ 12ல் 12 போணுச்சுன்னா 0, அதை விட்டுடலாம். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். அப்போ 28ல் 4 போயிடுச்சுன்னா எத்தனை? 28ல் -4 போயிடுச்சுன்னா எத்தனைது? 24. அடுத்தது அப்படியே இறக்கிடுங்க. +a +b இறக்கியாச்சு. இங்கே என்ன பண்ணுறோம்? 6 அப்படியே இறக்கியாச்சு. இந்த 2ஆல் பெருக்குங்க. 2 2 4. ஓகேவா? இங்கே ப்ளஸ் சிம்பல் இருக்கா? அப்போ உடனே ப்ளஸ் சிம்பலை போட்டுக்குங்க. 6 எந்த நம்பரால் பெருக்குன்னா 24. 6 4 24. இப்போ இங்கே 4 போட்டால் எங்கேயும் என்ன பண்ணணும் பாருங்கள்? +4 போட்டுக்கணும். இப்போ இந்த +4ஆல் இது ஃபுல்லாத்தையும் பெருக்கணும். ஓகேவாப்பா? இப்போ பெருக்கி சொல்லுங்கள். 6 4 24, நன்னாங்கு 16, நன்னாங்கு 16. அந்த 4ஆல் பெருக்கி போட்டிருக்கோமா? இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. 24 24 போயிடுச்சுன்னா 0. இப்போ a -16 = 0ன்னு எழுதிக்கிங்க. அதே மாதிரி b -16 = 0. -16 சமக்குறிக்கு அப்புறம் போயிடுச்சுன்னா +16. அதே மாதிரி b -16 = 0. -16 சமக்குறிக்கு அப்புறம் போயிடுச்சுன்னா +16. இப்போ ஏவோட வேல்யூயும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். அது கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்குமா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.